வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீ சித்த ராமேஸ்வர் மகாராஜோட ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி பேசப் போறோம். தங்க நாள் அல்லது பொருள் அறிவியலின் முழுமை. இந்த புத்தகத்திலிருந்து சில முக்கிய பகுதிகளை எடுத்து கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இருக்கோம். ஆமா, இது ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு புத்தகம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கை, அதாவது சம்சாரம், அப்புறம் பரமார்த்தம், இதுக்கு நடுவுல இருக்கிற வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது. மகாராஜ் பொருள் அறிவியல், நவீன நாகரிகம் இதையெல்லாம் எப்படி பார்க்கறாரு, உண்மையான சந்தோஷம் எங்க இருக்குன்னு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல இந்த சம்சாரம், பரமார்த்தம் இத அவர் எப்படி பிரிக்கிறாரு, என்ன அதுக்கு அர்த்தம் சொல்றாரு? ம் பாருங்க, சம்சாரங்கிறத அவர் எப்படி சொல்றாருன்னா, மத்தவங்க நல்லா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, அத பத்தி கவலைப்படாம, ஏன் சில சமயம் மத்தவங்களோட இழப்புல கூட தனக்கு ஒரு சந்தோஷத்தை தேடிக்கிற ஒரு முயற்சி. ஓ, அப்படியா சொல்றாரு? இது கொஞ்சம் ஆமா, இது ஒரு தற்காலிகமான சந்தோஷம், மத்தவங்கள சார்ந்து இருக்கிறது, ஒரு விதத்துல சுயநலமான ஒரு ஓட்டம் மாதிரி. அப்போ நாம பொதுவா நினைக்கிற சந்தோஷம் இதுதானா, வெளியிருந்து வர்றது? பெரும்பாலும் அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா மகாராஜ் இதுக்கு நேர் எதிரா பரமார்த்தம்னு ஒன்னு சொல்றாரு. பரமார்த்தம் அது என்ன? பரமார்த்தம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட மூலத்தை உணர்றது. ரொம்ப முக்கியமா தனக்குள்ளேயே இயற்கையாவே இருக்கிற அந்த சந்தோஷத்தை, அதாவது சுயத்தோட சந்தோஷத்தை எந்த முயற்சியும் இல்லாம அனுபவிக்கிறது. ஆஹா, இது தனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அதே மாதிரி சமமான சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறது. இதத்தான் அவரு பொருள் அறிவியலின் முழுமைன்னு சொல்றாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பொருள் அறிவியலின் முழுமை அப்படின்னா, இந்த உலகியல் ஆராய்ச்சி மட்டும் பத்தாது, அது பரமார்த்தத்தை அடையும் போதுதான் முழுமை அடையுதுன்னு சொல்றாரா? சரியா சொன்னீங்க, ரொம்ப கரெக்ட். பொருள் ஆராய்ச்சி ஒரு எல்லைனோட நின்னுடுங்கிறாரு. ஏன்னா அது நம்ம புலன்களுக்கும் நாம பயன்படுத்துற கருவிகளுக்கும் கட்டுப்பட்டது. ஆமா. ஆனா பரமார்த்தங்கிறது அந்த பொருள் உலகத்துக்கும் அப்பாற்பட்ட மூலத்தை தெரிஞ்சுக்கிறது. அதை உணரும்போது இந்த பொருள் உலகின் அறிவுக்கே ஒரு உண்மையான அர்த்தம் கிடைக்குது, அது முழுமையடையுது. ஒரு உதாரணம் சொன்னீங்களே? ஆமா, அவர் சொல்றாரு, கசப்பான வேப்பம் பழம் எப்படி பழுக்கும்போது இனிக்குதோ அது மாதிரி பொருள் ஆராய்ச்சி முதிர்ந்து பழுத்து பரமார்த்தமா மாறும்போதுதான் உண்மையான எல்லையில்லாத சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்றாரு. அப்போ பாயிண்ட் இதுதான். மகாராஜ் பார்வையில சம்சாரங்கிறது வெளியே தேடுற நிலையற்ற சந்தோஷம், பரமார்த்தங்கிறது உள்ள கண்டுபிடிக்கிற நிரந்தரமான ஒரு இயல்பான ஆனந்தம். ரெண்டுமே சந்தோஷத்தை தேடினாலும் ரிசல்ட் நேர் எதிரானது. ஆமா. அடுத்து இந்த பொருள் அறிவியலோட லிமிட்டேஷன்ஸ் பத்தி பேசுறாரு. நவீன அறிவியல் பிரபஞ்சத்தோட மூலத்தை ஈத்தர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல நிறுத்திட்டு இதுக்கு மேல எங்களால அறிய முடியாதுன்னு சொல்றத அவரு சுட்டிக்காட்டுறாரு. இதையே ஒரு லிமிட்டேஷன் அவர் நினைக்கிறாரு. விஞ்ஞானிகள் எவ்வளோ பவர்ஃபுல்லான கருவிகளை யூஸ் பண்றாங்க இல்லையா? அங்கதான் விஷயமே இருக்கு. விஞ்ஞானிகள் யூஸ் பண்ற கருவிகள் கண், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், இதெல்லாம் என்ன? உயிரில்லாத ஜடப்பொருட்கள் தானே. ஆமா. அதுங்க பொருள் சம்பந்தமான அறிவுக்கு வேணும்னா உதவலாம். ஆனா அந்த பொருளுக்கெல்லாம் மூலமா இருக்கிற புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த உண்மைய அவர் அதை ஞானம்னு சொல்றாரு. அதை எப்படி இந்த உயிரில்லாத கருவிகள் வச்சு அறிய முடியும் சொல்லுங்க? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒரு பொருளோட சுவை அது இனிப்பா புளிப்பான்னு நாக்குதான்னு அறிய முடியும், ஒரு கருவி அறிய முடியுமா? அதே மாதிரிதான் இதுவும். அப்போ நாம பார்க்குற உலகம், இந்த கருவிகள் மூலியமா தெரிஞ்சிக்கிற உலகம் முழுமையான உண்மை இல்லேன்னு சொல்றாரா? இது கேட்கவே கொஞ்சம் திகப்பா இருக்கே. மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் எல்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. உண்மைதான். அதுங்க நம்ம புலனோட சக்திய அதிகப்படுத்துது. சின்னதா இருக்கிறத பெருசா காட்டுது, தூளத்துல இருக்கிறத பக்கத்துல காட்டுது. ஆனா மகாராஜ் கேக்குறாரு, கருவி பொருளை மாத்துதா? இல்லையே, நம்ம பலவீனமான அறிவாற்றல் சக்திய அது தீவிரப்படுத்துது. சரி. இப்போ இந்த சக்தியை இன்னும் அதிகப்படுத்தினா என்னாகும்? பொருள் பெருசா ஆகி கடைசியில ஒண்ணுமே இல்லாம வெற்றிடம் மாதிரி கண்ணுக்கே தெரியாம போயிடும். தூரத்துல இருக்கிறது பக்கத்துல கடைசியில நமக்குள்ளே தோன்றி மறைஞ்சிரும். ரேடியோ பத்தியும் சொல்லிங்களே. ஆமா, ரேடியோல கேக்குற சத்தம் எங்கிருந்தோ வருதில்ல, அது ஏற்கனவே தூரம் இல்லாம நமக்குள்ளதான் இருக்கு. அந்த கருவி அத நாம உணர ஒரு கருவியா இருக்கு, அவ்வளவுதான். இதோட அர்த்தம், நாம உணர்ற அந்த தூரம், அளவு, வடிவம், ஏன் பொருட்களோட இருப்பே கூட நம்மளோட லிமிட்டெட் அறிவாற்றலை பொறுத்தது தானா? ஆமா, அதுதான் மகாராஜாவோட முடிவு. நாம பாக்குற மாதிரி உண்மையில எதுவும் இல்ல, இது ஒரு தோற்றம், ஒரு மாயை.
நம்ம பலவீனமான புலன்களும் புத்தியும் உருவாக்குற ஒரு தோற்றம். அதனாலதான் விமான பயணம், ரயில் பயணம் இதெல்லாம் கூட இந்த மாயையான தூர உணர்வோட அடிப்படையில தான் நடக்குதுங்கிறாரு. ஆனா இந்த கருவிகள் வேலை செய்யுதே, ரேடியோ சத்தம் கொண்டு வருது, டெலஸ்கோப் காட்டுது, அதை எப்படி விளக்குறது? அதுக்கும் அவர் காரணம் சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தோட மூலமா இருக்கிற பிரம்மத்தோட ஒரு குணம் நிரந்தர், அதாவது தூரம் இல்லாதது. ஓ, தூரம் இல்லாததா? ஆமா, உண்மையில தூரம்னே ஒண்ணு கிடையாது. அப்படி இல்லாததுனாலதான் தூரத்தை கடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தர்ற இந்த கருவிகள் வேலை செய்யுது. அந்த அடிப்படை உண்மையாலதான் இதெல்லாம் இயங்குதே தவிர நம்ம அறிவால இல்ல, நம்ம அறியாமையால நாம இத பெருசா நினைக்கிறோம். அப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம், மகாராஜ் பார்வையில பொருள் அறிவியல் கருவிகள் வெறும் தோற்றத்தை தான் காட்டுது, மூல உண்மை அல்ல. நாம உணர்ற இந்த உலகமே நம்ம அறிவாற்றல் குறைவால உருவான ஒரு மாயை. சரி சரி, பொருள் கருவிகளால மூலத்தை அறிய முடியாதுன்னா அப்புறம் வேற என்ன வழி? இங்கதான் பண்டைய ரிஷிகளோட அனுபவம் வருதா? மிகச்சரியா கேட்டீங்க. மகாராஜ் சொல்றாரு, நம்ம இந்தியாவோட பண்டைய ரிஷிகள் முதல்ல பொருள் அறிவியல படிச்சாங்களாம். ஆனா அதுல உண்மையான நிலையான சந்தோஷம் இல்லைன்னு உணர்ந்ததும் அடுத்த கட்டத்துக்கு போனாங்களாம். அடுத்த கட்டம்னா? அவங்க மன அறிவியல்ல, அதாவது மென்டல் சயின்ஸ்ல தேர்ச்சி பெற்றாங்க. இந்த மத்தவங்க மனசு படிக்கிறது, தூரத்துல நடக்கிறத தெரிஞ்சுக்கிறது, உருவத்தை மறைக்கிறது, மந்திரத்தால வியாதியை குணப்படுத்துறது, இந்த மாதிரி சித்திகளா? ஆமா, அந்த மாதிரி அமானுஷ சக்திகள்லாம் கிடைச்சது அவங்களுக்கு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இந்த சித்திகள் கூட உண்மையான நித்தியமான சந்தோஷத்தை தரலன்னு அவங்க உணர்ந்தாங்க. இதுவும் ஒரு வகையில வெளியே சார்ந்திருக்கிற நிலைதானே. ஓஹோ. அதனால அவங்க கவனத்தை முழுசா ஆன்மா வாரியறதுலயும் அத உணர்றதுலயும் திருப்புனாங்க. அதோட விளைவு என்னவா இருந்துச்சு? முழுமையான ஆன்மீக நிறைவு, எல்லையில்லாத இணையற்ற ஆனந்தம். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம், நம் பாக்யசாலின்னு உணர்ந்த ஒரு நிலை அது. பொருள் விஞ்ஞானிகள் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த மூல உண்மைய அவங்க அத ஈஸ்வரன், தேவன், பிரம்மம்னு சொன்னாங்க. அத அவங்க தங்களுக்குள்ளேயே உணர்ந்தாங்க. அப்போ மூணாவது முக்கிய புரிதல், உண்மையான நித்தியமான சந்தோஷங்கிறது வெளியே இருக்கிற சக்திகள்லயோ சித்திகள்லயோ இல்ல, அது நம்ம சுயத்தை, அந்த பிரம்மத்தை உணர்றதுல தான் இருக்குன்னு ரிஷிகள் அனுபவத்துல கண்டாங்க. ஆமா, கரெக்ட். அந்த பிரம்மம், அதாவது மூலத்தோட இயல்ப அவர் எப்படி சொல்றாரு? நிரந்தர், அதாவது தூரம் இல்லாததுன்னு சொன்னீங்க. வேற என்ன குணங்கள் இருக்கு அதுக்கு? அந்த பிரபஞ்ச மூலத்தை ஈஸ்வரன், பிரம்மம், தேவன் அப்படின்னு பல பேர்ல சொல்றாரு. அதோட குணங்களா அவர் சொல்றது, திருஷ்டானா எல்லாவற்றையும் தானே அறியும் பார்மை கொண்டது, சைத்தன்யம் எல்லாத்தையும் இயக்குற உயிர் சக்தி, சாட்சி எல்லாத்துக்கும் எங்கும் நிறைஞ்சிருக்கிற சாட்சி, பரிபூர்ணன் எந்த குறையும் இல்லாத முழுமையானது, நிரந்தர் தூரம்ங்கிற வேறுபாடே இல்லாதது, அனந்தன் முடிவே இல்லாதது, எல்லாமே அதுக்குள்ள அடக்கம். இந்த குணங்கள்லாம் கொண்டதுதான் உண்மையான யதார்த்தம். சரி, இப்ப கொஞ்சம் நவீன மத நடைமுறைகளை பத்தின அவரோட விமர்சனத்துக்கு வருவோம். இது சிலருக்கு கொஞ்சம் கேட்க கஷ்டமா இருக்கலாம். ஆனா அவர் சொல்ற கருத்தை நம்ம நடுநிலையா பார்க்க முயற்சி பண்ணுவோம். மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்னு பல மதங்களை பின்பற்றவங்க அவங்க மதத்தோட அந்த ஆணிவேர் இருக்கு இல்லையா, அந்த கடவுள் தத்துவம், பிரம்மம், அல்லாஹ், பரலோகத் தந்தை, பேர் எதுவா வேணா இருக்கலாம், அத உணராம வெறும் வெளி அடையாளங்கள்ல, சடங்குகள்ல, சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள்ல இதுலதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. உண்மையான மதங்கிறது அந்த மூலத்தை ஆன்மாவை அறியறது தானே தவிர இந்த மாதிரி குறிப்பிட்ட ட்ரெஸ் போடுறதோ தாடி வச்சுக்கிறதோ இல்லாம சொல்றாரா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. உண்மையான மதம்ங்கிறது ஆன்மாவை உணர்றது. அது உலக பொதுவானது, எந்த ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கும் சொந்தமானது இல்ல. மத மாற்றம் பத்தியும் அவர் பேசுறாரு. அது வெறும் நம்பிக்கை அளவுல இல்ல வெளி தோற்றத்துல வர்ற மாற்றம் தானே தவிர அடிப்படை உண்மையில எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா எல்லா மதத்தோட கடைசி நோக்கமும் அந்த ஒன்ன உணர்றது தான். அதனால உண்மையான அர்த்தத்துல ரெண்டு மதம்னோ மத மாற்றம்னு ஒன்னு இருக்க முடியாதுங்கிறது அவர் கருத்து. ஆக எந்த மதமும் இன்னொன்னு விட உயர்ந்ததில்ல, இலக்கு ஒண்ணுதான். ஒரு சத்குருவோட வழிகாட்டலோட இந்த உடம்புலயே அந்த மூலத்தை உணர முடியும்னு வேதம் சொல்றதையும் அவர் சொல்றாரு. இது 4வது பாயிண்ட். வெளிப்படையான மத சடங்குகளை விட ஆன்மாம மூலத்தை உணர்றதுதான் உண்மையான மதம்ங்கிறது மகாராஜோட பார்வை. இந்த உண்மையை தேடுற பயணத்துல சமாதானம், அதாவது சந்தோஷம், அமைதி, இதோட முக்கியத்துவத்தை அவர் ரொம்ப வலியுறுத்துறாரு.
இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை தேவை, கடைசி இலக்கும் கூட. நாம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் இதுதான் மோட்டிவேஷன். ஆமா இல்லையா? ஏன் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறானா கூட அதுக்கு காரணம் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, செத்தாச்சும் அது கிடைக்காதான்னு தேடுறதுதான் சொல்றாரு. இது ரொம்ப ஆழமான பார்வை. வாழ்க்கையே சமாதானத்தை தேடிதான் ஓடுது. ஆமா. ஆனா இந்த பொருள் உலகத்திலிருந்து கிடைக்கிற தற்காலிக சந்தோஷம் வேற, பரமார்த்தம் மூலமா கிடைக்கிற அந்த நித்தியமான உன்னதமான பேரின்பம், அதாவது சமாதானம் வேறங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை சந்தோஷத்தை சார்ந்துதான் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தை எப்படி நிரந்தரமானதா, முழுமையானதா, உன்னதமானதா ஆக்கிக்கிறது, அதுதான் பரமார்த்தத்தோட நோக்கம். இந்த பின்னணியில தான் நவீன நாகரிகம் அது உருவாக்குற அந்த முடிவே இல்லாத தேவைகள் இத பத்தின அவரோட கடுமையான விமர்சனம் வருது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. நவீன கண்டுபிடிப்புகள் மனுஷங்களோட தேவைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறாரு. ஒரு பொருள் வருதுன்னா விளம்பரம், மத்தவங்க வச்சிருக்காங்கன்னு பாக்குறது, இப்படி பல வழியில அதுக்கான தேவையை உருவாக்கிடுறாங்க. ம் இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கு. இது கடைசியில எங்க கொண்டு போய் விடுது? துயரம், மன அழுத்தம், நேர்மை இல்லாத வழிகள், அடுத்தவங்கள சொரண்டுறது, போட்டி, பொறாம, சண்டை, அமைதி இல்லாம போறதுன்னு எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். தேவை அதிகமானா உழைப்பு அதிகமாகுது, உழைப்பு அதிகமானா சந்தோஷம் குறைஞ்சு நிம்மதி போகுது. இதுதான் அவர் வாதமா? ஆமா, அவர் பழைய காலத்தோட ஒப்பிடுறாரு. அப்ப தேவைகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, வாழ்க்கை எளிமையா இருந்துச்சு, கொஞ்சமா உழைச்சாலே போதும்னு இருந்துச்சு. அதனால இயற்கையாவே அமைதி, நேர்மை, கருணை இதெல்லாம் இருந்துச்சு. இந்தியா தங்க பூமியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தேவைகள் மலை மாறி குவிஞ்சிருச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதை ஈடுகட்ட முடியல. அதனால தான் லஞ்சம், திருட்டு, ஏமாத்துறதுன்னு தப்பான வழிகள் அதிகமாயிடுச்சு. அதனால தான் தேவைதான் எல்லா தீமைக்கும் தாயின்னு சொல்றாரு. ஆனா சில பேர் கேட்கலாம், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் இந்த முன்னேற்றம்லாம் வாழ்க்கையை சுலபமாக்கலையா? மகாராஜ் பார்வையில இது ஒரு மாயையான சுலபம். இந்த சுலபத்துக்காக நாம குடுக்கற விலை ரொம்ப அதிகம். நம்ம அமைதி, சந்தோஷம், மனிதத்தன்மை. அவர் சொல்றாரு, பழைய காலத்து ரிஷிகளால இதைவிட பெரிய கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்க முடியும். ஆனா அதெல்லாம் மனுஷ குலத்துக்கு உண்மையான சந்தோஷத்தை தராது, அழிவுதான் தரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த பக்கமே போகல. இன்னைக்கு வெளிய பார்க்க சந்தோஷமா தெரியற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பெரும்பான்மையான மக்கள் துயரத்திலையும் போராட்டத்திலையும் தான் வாழ்றாங்க. இது எப்படி உண்மையான முன்னேற்றமா இருக்க முடியும்? இதுதான் 5வது முக்கிய புரிதல். நவீன நாகரிகம் தேவைகளை தூண்டி அமைதியின்மைக்கும் துயரத்துக்குமே வழிவகுக்குது. உண்மையான முன்னேற்றங்கிறது தேவைகளை குறைச்சு உள்ளுக்குள்ள அமைதியை தேடுறதுல தான் இருக்கு. இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகு அவர் சொல்ற தீர்வு தான் என்ன? அந்த தங்க நாள் அப்படிங்கிறது எதை குறிக்குது? தேர்வு திரும்பவும் அந்த பரமார்த்த பாதைக்கு வர்றதுதான். இந்த பொருள் சார்ந்த தேடல்களை விட்டுட்டு பிரபஞ்சத்தோட மூலத்தை, கடவுள, பிரம்மத்தை ஞானத்தாலையும் சுய உணர்தலாலையும் ஒரு சரியான குருவோட, சத்குருவோட வழிகாட்டுதலோடையும் உணர்றது. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட முயற்சி மாதிரி தெரியுதே. சமூக அளவுல மாற்றம் எப்படி வரும்? அந்த சுய உணர்தல் தான் சமூக அளவிலையும் மாற்றத்தை கொண்டு வருங்கிறது அவரோட நம்பிக்கை. பரமார்த்தம் அல்லது வேதாந்த தத்துவம் மட்டும்தான் உண்மையான உன்னதமான பேரின்பத்தையும் இயற்கையான சந்தோஷத்தையும் எந்த வெளிவேஷமும் இல்லாத பரஸ்பர அன்பையும் உலகளாவிய சகோதரத்துவத்தையும் கொண்டு வர முடியும்னு அவர் நம்புறாரு. அப்போ அந்த தங்க நாள் அது இந்த நவீன நாகரிகத்தோட அழிவு பாவையை நிறுத்தி எல்லாரும் உழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லாம, எந்த கவலையும் இல்லாம, இயற்கையோட வளங்களை சமமா அனுபவிச்சு அமைதியா வாழ்ற ஒரு எதிர்காலம். அதுக்காக அவர் ஏங்குறாரு. அந்த எதிர்காலம்தான் தங்க நாள். அந்த தங்க நாளுக்காக அவர் ஒரு அழைப்பும் விடுக்கிறார் இல்லையா? ஆமா, விஞ்ஞானிகளுக்கு ஒரு சவால் விடுறாரு. யாருமே வேலைக்கு போகணும்னு கவலைப்பட தேவையில்லாத ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிங்க. தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், மக்களோட அத்தியாவசிய தேவைகளையும் அதனால வர கவலைகளையும் நீக்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்குங்க. ஆமா, இப்போ இருக்கிற கண்டுபிடிப்புகளும் அரசியலும் உழைப்பையும் கவலையும் தான் அதிகப்படுத்துதுன்னா அதனால என்ன பிரயோஜனம்? எப்போ ஒரு மீட்பர் இந்த நவீன நாகரிகத்தோட மாயைகளையும் அதோட துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வராரோ அதுதான் தங்க நாள். அப்படிப்பட்டவர் எப்பவும் போற்றப்படுவார்னு முடிக்கிறாரு. ஆக ஸ்ரீ சித்த ராமேஸ்வர் மகாராஜ் இந்த பகுதிகளில் சொல்ற மையமான செய்தி ரொம்ப ஆழமானது. உண்மையான நித்தியமான சந்தோஷம், அதாவது பரமார்த்தம் அல்லது சமாதானம்ங்கிறது பொருள் சார்ந்த தேடல்கள்லையோ கருவிகள்லையோ அல்லது மதத்தோட வெளிச்சடங்குகள்லையும் இல்ல. ஆமா, அது இல்ல,
மாறாக அது நமக்குள்ளேயே இருக்கு. அத ஒரு சத்குருவோட வழிகாட்டுதலோட, ஞானத்தின் மூலமா நம்ம உண்மையான சுயத்தையும் இந்த பிரபஞ்சத்தோட மூலமான பிரம்மத்தையும் உணர்றதுல தான் கண்டுபிடிக்க முடியும். நவீன நாகரீகம், அதோட முடிவே இல்லாத தேவைகள், கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் நம்மள இந்த உண்மையிலிருந்து திசை திருப்பி துயரத்துக்கும் அமைதியின்மைக்கும் கொண்டு போற ஒரு பெரிய மாயைன்னு அவர் எச்சரிக்கிறாரு. ரொம்ப அருமையான விளக்கங்கள். இறுதியா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை. பொருள் முன்னேற்றமும் புது புது தேவைகளும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போற இந்த உலகத்துல உண்மையான சந்தோஷத்தை தேடுறதுன்னா உண்மையில என்ன அர்த்தம்? ஸ்ரீ சித்தராமேஸ்வர் மகாராஜ் சொல்ற மாதிரி நம்ம கவனத்தை திரும்பவும் உள்ளுக்குள்ள திருப்பி எளிமையான இயற்கையோட ஒன்றிப்போன ஒரு வாழ்க்கைக்கு திரும்புறது இந்த காலத்துல சாத்தியமா? இல்ல அது அவசியமானதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?